வணக்கம் மக்களே! ரீபார்ன் ருக்கியோடைய நெக்ஸ்ட் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோடைய வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்திருப்பாங்க. அத பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. அதில பாட்டிக்கிட்ட இது என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த இடத்துல பாட்டியுமே இந்த அம்மாவுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாதா? அதில இவங்களுக்கு நம்ம சமைச்சு தருவோன்ற மாரி பாட்டி இன்னசென்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு தான் கடுப்பாகுது. இருந்தாலும் பெருசா ஹீரோ எதையும் கண்டுக்காம அவருடைய வேலைக்கு கிளம்பலான்னு இருக்காரு. இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இவருடைய காராண்ட ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோவுமே நீ எதனாச்சும் பக்கு என் காரில் வைக்கலான்னு ட்ரை பண்ணுறியா? அப்படி எதுக்குமே நீ முயற்சி செய்யாத. முதல் வேலையாக இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புன்ற மாரி ஒரு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி, நீ எதுக்கு என்ன கிளம்ப சொல்கிற? இது என்ன உன்னுடைய வீடான்ற மாரி இவங்க ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே டெக்னிக்கலாக இது என்னுடைய வீடு தான். ஏன்னா நான் முன்னவே இந்த வீடை வாங்கிட்டேன்ற மாரி அவர் சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. ஹீரோ வச்ச மாரி ஹீரோயினி இந்த இடத்துல பக்கு வைக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ சொன்னோடனே அதை எடுத்துடுறாங்க. இருந்தாலும் கடைசியாக தான் ஹீரோ ட்ரெயினுக்கு லேட் ஆகிட போகுதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினுமே அப்படியே ட்ரெயினை பிடிக்க ஓடிடுறாங்க. கஷ்டப்பட்டு ஹீரோயினுமே எப்படியோ வேலைக்கு வந்து சஞ்சய் மேனேஜர் பங்கியும் பார்க்க கடைசியாக தான் அவங்க 2 பேருமே ஹீரோ கூட பேசின்னு இருக்க விஷயம் தெரிய வருது. இப்போது ஹீரோ தான் இவங்களுடைய டீம் ஹெட்டாக இருக்கார். அதில் மொத்த ஒருத்தருமே இந்த இடத்துல ஹீரோ தான் போடுற மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கீழ் தான் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல ஹீரோ எப்படின்னாச்சும் ஹீரோயினி அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை கொடுத்துன்னு இருப்பார். ஆனால் ஹீரோயினி பின் வாங்குற மாரியே தெரியல. இந்த விஷயங்கள்லாம் ஸ்பையாட்டம் இருந்துக்கிட்டு சஞ்சய் தான் ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இவருடைய பொண்ணு எக்காரணம் கொண்டு பின் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எப்படின்னாச்சும் இவருடைய பொண்ணையும் இவருடைய ஒய்ஃபையும் அமெரிக்காவுக்கு அமிச்சிடலான்னு இருக்காரு. அதுக்கான முயற்சிலாம் பண்ணிருக்கும்போது இவர் சஞ்சய் கிட்ட அந்த ஸ்பை கேமுக்கான ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. ஜேகியாங்க அந்த ஸ்பை கேமை பார்த்துன்னு இருந்திருப்பாங்களே அந்த ஃபுட்டேஜெல்லாம் காமிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்து தான். அதை பார்த்தோன்னே சஞ்சய் இதை வேணால் நம்ம போலீஸ் கிட்ட இருந்து அவளை ஜெயிலில் போட்டுடலாமேன்ற மாரி சஞ்சய் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றுமே அவருடைய பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதில் ஒன்றும் அவள் என்னை கொலை பண்ணுற மாரி எந்த வித ஆதாரமும் கிடையாது. அதில் இதை நம்மளால் போலீஸ்கிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி கேமராவை செக் பண்ணியான்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற சஞ்சயும் டோஃபோன்னு கூடிய செக்யூரிட்டி கார்டை பற்றி சொல்கிறாரு. இவர் தான் மொத்தம் சிசிடிவி கேமராவையும் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அதில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர் தான் வச்சிருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லு. அதை கேட்ட ஹீரோ எப்படின்னாச்சும் ஜேகியாங்க்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு இருக்காரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இவருக்கு தேவைப்படுது. இந்த விஷயங்கள் கடைசியாக தான் ஜேகியாங்க்கும் தெரிய வந்திருக்கும். அதில் ஜேகியாங் என்ன வச்சுக்கிறாங்கன்னா எப்படின்னாச்சும் அந்த செக்யூரிட்டி கார்டை பிடிக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவங்க தான் கடைசியாக தான் அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இறக்கவுமே செஞ்சுருக்காரு. அதெல்லாம் பற்றி ஒரு பக்கம் ஜேகியாங் யோசிச்சுன்னு இருக்க. அதுக்கப்புறம் தான் ஜேகியாங் ஒன்று ஹீரோவை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அதாவது கடைசியாக தான் காலையில் ஹீரோ வந்து ஹீரோயினி உங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்த விஷயத்தை பற்றி ஜேகியாங் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்ன்ற மாரி ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல ஜேகியாங் உனக்கு தோன்றதை பண்ணும் போது அந்த இடத்துல ஹீரோமே நான் கூடிய சீக்கிரம் அவங்கள அமெரிக்காவுக்கு காமிச்சிடுவேன், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்ற மாரி ஜேகியாங் கிட்ட பேசியிருந்திருப்பாரு. அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் நமக்கு காமிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ப்ரெசன்ட் சீனுக்கு வந்து அந்த இடத்துல ஹீரோ சஞ்சய் மூலியமாக அந்த செக்யூரிட்டி கார்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. கடைசியாக தான் சஞ்சய் வந்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போதைக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு எங்கே இருக்காரோ அந்த லொக்கேஷனை ஹீரோ கிட்ட சொல்ல, அதை கேட்டுக்கிட்ட ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கார்டை தேடி போகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோனை அவருக்கே தெரியாமல் தூக்கி வந்துடுறாரு. அந்த செக்யூரிட்டி கார்டை இவரால் மிரட்ட கூட முடியாது. அதால் சரின்னு அவருடைய ஃபோனை எடுத்தாந்து இவருடைய காரில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த செக்யூரிட்டி கார்டை ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க. எதுக்கு வர சொல்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஹீரோ இதை பார்த்தோன்னே ஒருவேளை இது ஜேகியாங்க இருக்குமோன்ற மாரி யோசிக்கிறாரு. அதில் முதல் வேலையாக அந்த லொக்கேஷனுக்கு போகன்ற மாரி அவங்க சொன்ன டைமுக்கு அந்த லொக்கேஷனுக்கு போனால் ஹீரோ எதிர்பார்த்ததுக்குலாம் அந்த இடத்துக்கு பியாங்மோடைய ஆட்கள் வராங்க. ஹீரோ ஜேகியாங் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாரு. ஆனால் கடைசியாக தான் இதுக்குள்ளார பியாங்மோ இன்வால்வ் ஆகிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. கடைசியாக தான் அந்த பியாங்மோடைய ஆளுமே பியாங்மோவுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவன் இல்லைன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டு வரலன்ற விஷயத்தை பற்றி சொல்ல, அதே சமயம் தான் செக்யூரிட்டி கார்டுக்கு என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதில் செக்யூரிட்டி கார்டு அவருடைய வீட்டை விட்டு கிளம்பலான்னு இருந்திருப்பார். அந்த சமயம் தான் யாரோ ஒருத்தவங்க செக்யூரிட்டி கார்டை கிட்னாப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி தான் ஹீரோ சஞ்சய் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதாவது ஹீரோவுக்கு முக்கியமாக இந்த இடத்துல சந்தேகம் இருக்கிறது என்னன்னா, இந்த விஷயத்தில் எதுக்கு பியாங்மோ நுழையணுன்றது தான். அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டை தேடி எதுக்கு பியாங்மோடைய ஆட்கள் வரணும், ஒருவேளை இதில் பியாங்மோவுக்கு எதனாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஒருவேளை நான் கொன்னது பியாங்மோவாக இருக்குமோன்ற மாரி ஒரு பக்கம் ஹீரோவுடைய தாட் அந்த பக்கம்லாம் போயிட்டு வருது. இருந்தாலும் அடுத்த நாள் ஹான்யாங் டெய்லியில் ஒரு புது நியூஸ் ரிப்போர்ட்டை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஜேகியாங் கடைசியாக அவங்க அப்பா ரூமை விட்டு வெளியே வந்துருந்துருப்பாங்களே அந்த விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க செக்யூரிட்டி கேமோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஜேகியாங்க்கு ஜேசியாங் மேலே தான் சந்தேகம் வருது. இதே விஷயத்தை ஜேசியாங் ஹீரோயினோடு சேர்ந்து பார்த்துருந்துருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோயின் மீது பக்கவான ஆதரமாக இருக்குன்ற மாரி பேசிகிட்டு இருக்காங்க.
அதாவது ஜேகியாங்க்கு எதிர்த்த ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாரி ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு ஹான்யாங் டெய்லியிலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதெல்லாம் பற்றி இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஜேகியாங் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜேகியாங்மே நீ என்ன பண்ணுறன்ற விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஹான்யாங் டெய்லியை நடத்துறது உன்னுடைய ஃப்ரெண்டுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரியும். அப்போனா இந்த விஷயம் உனக்கு முன்னவே தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இதை பற்றி என்கிட்ட முன்னவே சொல்லன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஜேசியாங் எதுவும் இல்லைன்ற மாரி மழுப்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜேகியாங்க்கு ஜேசியாங் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதால் ஜேசியாங் எதனாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு இவருடைய டெஸ்க்கு கிட்ட நெருங்க வராங்க. திடீர்னு ஜேகியாங்க்கு ஒரு ஃபோன் கால் வர அந்த ஃபோன் கால்னால இவங்க போயிடுறாங்க. அதே டெஸ்க்கு கீழ் தான் ஹீரோயினுமே மறைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக தான் ஜேகியாங்கும் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. திடீர்னு குறுக்க ஹீரோ என்னமோ ஒரு விஷயத்த பேசுறதுக்காக ஜேகியாங் கிட்ட வராரு. ஆனால் ஜேகியாங் அதை ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதே சமயம் தான் ஜேசியாங்கோடைய ரூம் விட்டு ஹீரோயினி வராங்க. அதை பார்த்து ஹீரோ நீ என்ன பண்ணுறன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே இப்போதைக்கு ரிலீஸ் ஆன அந்த ஆர்டிக்கலை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அதை பற்றி சுத்தமாக கவலை கிடையாது. சிம்பிளாக ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எந்தவித முட்டாள்தனமான செயலும் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சோண்டு ஒதுங்கிரு. இந்த மாதிரியான ஸ்பை வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வேகமாக கிளம்பிடுறாரு. இப்போதைக்கு ஜேகியாங்க்கு கால் பண்ணது வேறு யாரும் கிடையாது. பியாங்மோ தான் கால் பண்ணியிருப்பார். அவர் பார்க்க கூட்டிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு ஜேகியாங் போகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கான்ட்ராக்ட் தராரு. அதாவது இதுக்கு சோய்சாங்லேருந்து சில பங்குகள் வேணுன்ற மாரி கான்ட்ராக்டை தர அதை பார்த்தோன்னே இவங்க கீழ்ச்சி போட்டுறாங்க. உங்களால் எப்பயுமே சோய்சாங்குள்ளார வர முடியாதுன்னு போது அந்த இடத்துல இவருமே நீ தான் உன்னுடைய அப்பாவை கொன்னன்றதுக்கான ஆதாரம் என் கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு இவங்களுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த இடத்துல ஜேகியாங் அவங்க அப்பாவை கொல்ல கிடையாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற பியாங்மோ ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறாரு. அது என்ன ரெக்கார்டிங்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நடந்த மொத்த விஷயமே சொல்லு நீ யோன்ஸு கேட்டிருந்திருப்பாங்க. அது மூலயமா ஜேசியாங் வந்து என்னுடைய அப்பாவை ஜேகியாங் கொல்ல ட்ரை பண்ணேன், என்னுடைய அப்பாவை பில்லோ வச்சு அழுத்தினான்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தெலாம் சொல்லியிருந்திருப்பாரு ஆரம்பத்திலே. அந்த விஷயம் தான் இந்த ரெக்கார்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அதை முன்னவே யோன்ஸு ரெக்கார்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெரிய வர அதை கேட்டோடனே ஜேகியாங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் உண்மையுமே ஹாஸ்பிட்டல் நடந்த சீனை நம்ம காமிக்கிறாங்க. அதாவது ஜேகியாங் அவங்க அப்பாவை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க அப்பாவை கொண்டிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பை கேமை பார்த்ததுக்கப்புறம் ஜேகியாங் அந்த இடத்த விட்டு திரும்ப வந்திருந்திருப்பாங்க. இதுதான் உண்மையாலுமே அந்த இடத்துல நடந்துருக்கும். அதில் ஜேகியாங்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பியாங்மோ எப்படி இருந்தாலும் இந்த சோய்ஸவங்குள்ளார வந்துருவான்ற மாரி ஒரு பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோவுடைய உதவியை அணுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவுமே நடந்த மொத்த உண்மையுமே என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அந்த இடத்துல ஜேகியாங்க நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல முக்கியமாக ஜேகியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய அப்பாவை நான் கொல்ல கிடையாது, மேபி அந்த பியாங்மா கொண்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட எந்த வித எவிடன்ஸுமே இல்லைன்ற மாரி ஜேகியாங்க ஒரு மாதிரி பயத்தில் பேசுகிறேன். அந்த இடத்துல ஹீரோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா நம்ம எவிடன்ஸை உருவாக்குவோம், எவிடன்ஸை க்ரியேட் பண்ணுவோம், இதை விட்டால் வேறு வழி கிடையாதுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஜேகியாங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது அடுத்த நாள் பியாங்மோ சோய்சாங் கம்பெனிக்கு வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் பற்றி ஓப்பனாகவே ஜேகியாங் கிட்ட பேசுகிறாரு. ஒருவேளை ஜேகியாங் அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்கு முழுமையாக ஒத்துக்கலாம் இவர் அந்த மொத்த ரெக்கார்டிங்குமே வெளியே விடுறதை பற்றி மென்ஷன் பண்ண அதை கேட்ட ஜேகியாங்கும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பியாங்மோடைய உத்தரவை கேட்கறது தவிர வேறு வழி கிடையாது. அதில் ஹீரோ கிட்ட நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ ஒரு ஐடியா தராரு. அதாவது நான் அவங்க பக்கம் போகிற மாரி லைட்டாக ஏமாத்துற மாரி நடிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் அவர்கிட்ட அதை தர மாரி மட்டும் பண்ணுங்கள், நான் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த இடத்துல இவர் ஜேகியாங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேரலாகவே ஜேசியாங்கும் ஹீரோயினியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசுறது மூலியமாக தான் இதுக்கு முன்னாடி ஜேகியாங் சம்மந்தப்பட்டு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகுச்சுல, அதை ரிலீஸ் பண்ணது பியாங்மோன்ற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்தை எப்படியோ பின்னாடி இருக்கக்கூடிய சில ஆட்களை வச்சு ஜேசியாங் கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை பியாங்மோ பண்ணணும்னு கூடிய ஒரு கேள்வி இருக்குது. அதில் இவங்க நெக்ஸ்ட் பியாங்மோவை பற்றி விசாரிக்கலான்னு இருக்காங்க. என்னமோ ஒரு ரகசியம் பியாங்மோக்குள்ளார இருக்குதுன்னு தான் இவங்க யோசிக்கிறாங்க. அது வகையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பியாங்மோடைய பிளேஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சில விஷயத்தை இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது க்ளீனிங் பண்ணுற ஸ்டாஃபாக இருந்து இவங்க உள்ளார போகிறாங்க. அந்த இடத்துல போய் எதனாச்சும் விஷயம் கிடைக்குமான்ற மாதிரி பார்க்குறாங்க. சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிடைக்குது. அதை மட்டும் இவங்க பேசிக்கலாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடியாந்துடுறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு பக்காவாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரதுக்கும் சமயம் சரியாக இருக்குது. அதே சமயம் தான் அந்த இடத்துக்கு பியாங்மோவுமே பக்கம் வந்துருந்துருப்பார். இதெல்லாம் நடந்துருக்கும் போது வீட்டை காமிச்சா அந்த இடத்துல சியோக்டோ எங்கேயோ கிளம்புற மாரியே தெரியும். அதுவும் சியோக்டோ கிட்டே ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோயினுடைய அம்மாவுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சியோக்டோ கிட்டே எதுக்கு இவ்வளோ மெடிசன் இருக்கணும்னு இவங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா சியோக்டோ ஹாஸ்பிட்டல் விட்டு நின்றுட்டார், அவர் ரிசைட் ஆகிட்டாருன்ற பட்சத்தில் எப்படி இவ்வளோ மெடிசன் இருக்குன்ற டவுட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக சியோக்டோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி சேவ்டாவை ஃபாலோ பண்ணுற விஷயம் சேவ்டாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் சேவ்டா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆட்டத்தை காமிச்சு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டாரு. அடுத்ததான் ஹீரோ வந்து பியாங்மோவை பார்க்க வந்திருந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல சின்ன கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஹீரோ பியாங்மோ சைடு வரதா சொன்னால் அதை சுத்தமாக பியாங்மோ நம்பர் மாரியே தெரியல. அவருடைய கார்டு மூலியமாக ஹீரோடைய கழுத்தை கீழே குனிய வைக்கிறாரு. ஆனால் ஹீரோ அந்த கார்டை தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு ஜேகியாங் தான் காரணம். ஜேகியாங் தான் என்னுடைய நிலைமைக்கு காரணம். என்னுடைய சாக்கர் கரியரை அவன் முடிச்சிருக்கா. எனக்கு பழி வாங்கணும். அதால் நான் ஜேகியாங்கை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதால் நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன்ற மாரி பியாங்மோ எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கான சில வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்காரு. அதில் பியாங்மோ கொஞ்சோண்டு ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் ஹீரோ வெளியே வரும்போது இவரை ஃபாலோ பண்ணிட்டு யோன்சி பேசலாம்னு வராங்க. திடீர்னு யோன்சியோடைய காலில் என்னமோ ஒரு பிரச்சனைன்ற விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஹீரோ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரது மட்டும் இல்லாமல் இவர் செட் பண்ணி வச்சிருக்க நர்ஸ் கிட்டே, நீங்கள் உண்மையாலுமே அன்றைக்கி நைட்டு யாரை பார்த்தீங்க, அன்றைக்கி நைட் ஹாஸ்பிட்டலில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி இவங்களுக்கு அப்போ தான் இவங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்க சேர்மனுடைய ரூமுக்கு போயிட்டு கடைசியாக அவங்க படிக்கட்டு வழியாக போன விஷயத்தை பற்றி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கு அது ஜேகியாங் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஜேகியாங் லிஃப்ட் வழியாக தான் போயிருக்காங்க, படிக்கட்டு வழியாக போக கிடையாது. அப்போ அது யாராக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் கடைசியாக அது யோன்சின்ற விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறாரு. உண்மையாலுமே சேர்மேனை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, யோன்சி. அந்த விஷயம் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. அதை ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல யோன்சி படிக்கட்டு வழியாக போகும்போது தான் தெரியாமல் அந்த இடத்துல ஸ்டெப்ஸில் காலை வைக்கிறது மட்டும் இல்லாமல் கால் லைட்டாக வழுக்கி இவங்களுடைய கால் சுளுக்கு பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது மூலியமாக தான் ஹீரோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. இதெல்லாம் நடந்துருக்கும் போது ஜேசியாங் கடைசியாக தான் ஹீரோனுடைய அம்மாவோட மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் அவங்க கிட்ட இவர் அப்போலஜிஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஜேசியாங் ஒரு பயனாடு தான். அதில் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினையும் ஜேசியாங்க மறைஞ்சிக்கிறாங்க, கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு. ஆனால் ஹீரோனிக்கு ஒன்றும் ஹீரோ மேலே சந்தேகம் இருக்கிறதுனால ஹீரோவை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்னே ஹீரோனி அவங்க அம்மாவோட சேர்ந்து ஹீரோ கிட்ட இருக்கிற அதனாச்சும் டீட்டெயிலை கறக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட எந்த வித டீட்டெயிலுமே கிடையாது. அதால் இவங்களுக்கு எந்த வித விஷயமே கிடைக்காம போயிடுது. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹீரோவை நினச்சி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அதில் இவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ என்னுடைய அப்பா மாரி தான் ஒரு ஐயோகியன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோடனே சஞ்சய்வுக்கு கோவம் வருது. அந்த இடத்துல சஞ்சய் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய அப்பாவை பற்றி நீ தப்பாக பேசுது, உன்னுடைய அப்பாவை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல. நீ அமெரிக்காவில் கஷ்டப்படும் போது உன்னுடைய அப்பா தான் உனக்கு ரொம்ப உதவி பண்ணார். அமெரிக்காவில் சில பசங்க உன்னை புள்ளி பண்ணுறதா நீ சொன்னேன். அதை கேட்டு உன்னுடைய அப்பா சோய்ஸாங்கை பற்றி கூட கவலைப்படாமல் உனக்காக சீக்கிரமாக அமெரிக்காவுக்கு வந்து அந்த பசங்களை மிரட்ட ஆரம்பித்தார். அதுக்கடுத்து தான் அவங்க உங்ககிட்ட புள்ளி பண்ணவும் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் அவர் கூடவே என்னை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதுதான் போது அந்த இடத்துல ஒரு அதை பண்ண முடியல. ஏன்னா அவர் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தான்னு சொல்ல, இதே சமயத்தில் தான் ஹீரோயினிக்கு அவங்க அம்மா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மாவும் ஹீரோ எங்கேயோ போகிற விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க அந்த பாட்டி கிட்ட கேட்டு வந்திருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட கேட்கறது மூலியமா ஹீரோ ஹைட்ரஜன் பிஸ்னஸ்க்கு போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்லாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு தான் ஹீரோ போயிருக்கான்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர, அதில் ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வேகமாக போகலான்னு இருக்காங்க. இதே சமயம் தான் ஹீரோ அந்த ஹைட்ரஜன் பிளேஸ்க்கு போகிறது மட்டும் இல்லாமல் உள்ளார போகணுன்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஆள் ஹீரோ உள்ளார அனுப்புகிற மாதிரி தெரியல. ஹீரோ எவ்வளோ மல்லு கட்ட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதே சமயம் தான் உள்ளார என்னமோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி தெரியுது. திடீர்னு உள்ளார அந்த மொத்த ஆட்களுமே வெளியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாக போயின்னு இருக்கு. இதுதான் சரியான சமயம்னு ஹீரோ அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டேட்டாஸை காப்பி பண்ணுற மாதிரி தெரியுது. திடீர்னு ஹீரோடைய ஹார்ட் பீட்டுன்றது வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்ற விஷயமே சுத்தமாக புரியல. அந்த சமயத்தில் ஹீரோ யாருக்கோ கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் தான் சரியா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ திரும்ப சோய்ஸ் எனக்கு துரோகம் பண்ண போறியான்ற மாதிரி ஹீரோ பண்ணுற விஷயத்தில் பார்த்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ எவ்வளோ ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போக சொல்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துக்கு வெளியே காத்துருந்த காட் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி செவிலில் ஒன்று தான் அடிச்சிருந்திருப்பாரு. அதில் ஹீரோயினி மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மேனேஜர் பங்கு வர, அதெல்லாம் அந்த செக்யூரிட்டி கார்டு மேனேஜர் பங்கு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. ஹீரோமே அவருடைய பொண்ணு கீழே விழுந்திருக்கிறத பார்த்து துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக எப்படின்னாச்சும் அவருடைய பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முதுகில் தூக்குறது மட்டும் இல்லாமல், என்னுடைய அன்பான பொண்ணு கங் பங்கியோல் ப்ளீஸ் நீ எழுந்துரு, உன்னுடைய அப்பா உன்னை கூப்பிட்றேன், நீ எழுந்துரு, நீ இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, எழுந்துரு, நான் தான் உன்னுடைய அப்பா பேசுகிறேன்ற மாதிரி எவ்வளோ இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல அவங்க அம்மா இங்கேருந்து மயங்கின மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது சேவ்டோ எங்கேயே கிளம்புற மாரி காமிச்சிங்களே, அதிக மெடிசன் எடுத்துக்கிட்டு சேவ்டோ வேறு எங்கேயும் போகல, சேர்மனை பார்க்க தான் போகிறாரு. அதான் நம்ம எதிர்பார்த்தது சரி தான், சேர்மனுடைய டெத்தை ஃபேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே இடத்துல ஜேசியாங்கும் காத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த இடத்துல ஜேசியாங், இதுதான் உன்னுடைய கடைசி வாய்ப்பு, நீ இந்த வாட்டி சேர்மனை காப்பாற்று, இதை விட்டுட்டா நமக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல, இதே சமயத்தில் உள்ளார இருக்கக்கூடிய ஜுன்ஹியோனை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜுன்ஹியோனும் ப்ளீஸ் என்னை யாருனாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த சீரீஸில் ரிலீஸ் ஆனாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வச்சு அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. நான் லிட்ரலி சில ட்விஸ்டெல்லாம் எதிரே பார்க்கல. சேர்மனோட டெத்தை ஃபேக் பண்ணியிருப்பாங்கன்றது என்ன எதிர்பார்த்தேன்.
ஆனால் கடைசியாக தான் இதில் ஜேசியாங் உதவியாக இருப்பார், சேக்டவர் ஹெல்ப்பாக இருப்பாருன்ற விஷயத்த சுத்தமாக எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கடைசியாக தான் சேர்மனை ஜேகியாங் தான் கொன்னாங்க நான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற ரேஞ்சுக்கு போகும்போது திடீர்னு சேர்மனை கொல்ல முயற்சி பண்ணது சேர்மனுடைய மருமகள்ன்ற விஷயத்த அழகாகவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வச்சு பிளாட்டெல்லாம் சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. இது வரைக்குமே இந்த சீரீஸில் வந்ததுல இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடாக அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போன எபிசோட் தான் இந்த சீரீஸில் வந்ததுலேயே ஓரளவுக்கு ஆவரேஜான எபிசோடுன்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லா எபிசோடுமே தாறுமாறாக பண்ணிட்டாங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது, அதோட டோட்டல் சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிடும். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.